தந்தை, மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகட்டும். இந்த தூய தொழுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று கொள்ளுகின்றோம். இந்த நாள் தொழுகை நமக்கு ஆசீர்வாதமாக அமைய நம் அனைவரும் எழுந்து நின்று கடவுளை போற்றி துதிப்போம். என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உம் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் உன் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, அவரே என் மூதாதையர்களின் கடவுள், அவரை நான் ஏற்றி போற்றுவேன் என்ற உணர்வோடு கடவுளை வழிபடுவோம். பாரீர். வாழ்வு வணங்கும் பொழுது நானே, என்னிடம் வருவோர் பசியடையார், என்னிடம் நம்பிக்கை வைப்போர் ஒருபோதும் தாகமடைவதில்லை என்று கூறிய கடவுளை வழிபடுவோம். பாரீர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமண் உள்ளன, ஆட்சியும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளன. மக்களினங்களின் குடும்பங்களே, தூய உள்ளத்துடன் ஆண்டவரை வழிபட வாரு. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்தவரும் இரக்கமுள்ளவரும் தாழ்மை உள்ளவருமாக இருக்கின்ற திரியகத்தின் தூய கடவுளே, மனமகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் போற்றி துதிக்கின்றோம். ஓய்வு நாளை தூய்மையாய் அனுசரியுங்கள் என்று சொல்லி திருச்சட்டத்தின் வழியாக எங்களுக்கு போதனை செய்திருக்கின்றீர். உமது போதனைகளை ஒரு வசை கூட நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தந்த பேரருளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இக்கட்டுகள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம் சுவாமி. இக்கட்டுகள் நிறைந்த உலகில் நீரே எங்களுக்கு தஞ்சம் என்கின்ற உறுதியோடு உம்மை வழிபடுவதற்காக உம்முடைய பாதத்தருகே வந்திருக்கிறோம் அப்பா. இந்த தொழுகையின் வழியாக நாங்கள் ஏறெடுக்கின்ற அத்தனை திருப்பலிகளும் உமது திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக, அதனூடாக நாங்களும் எங்களுடைய அருள் வளங்களை உமது கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தொடர்ந்து துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி.
அஞ்சாதே என்று சொல்லுகின்ற ஆதலின் வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அந்த துணிவோடு கூட தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை கடவுளே நீர் உருவாக்கி தர வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த தொழுகையிலே அனைத்து பிரிவுகளிலும் உமது தலைமைத்துவத்தை தருவீராக, உமது பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைத்து கொள்ளுவீராக சுவாமி. ஆண்டவரே, இதில் பங்கெடுக்கின்ற இல்லங்கள் தோறும் இத்தொழுகையின் வழியாய் பங்கெடுத்து கடவுளை போற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுடைய உள்ளங்களிலும் கடவுள் இறங்கி வெளிப்படுத்துவீராக உமது அன்பையும் உமது அருளையும். அதனூடாக தொடர்ந்து ஆண்டவரே எல்லா உயர்வுகளையும் உமது அடியவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கின்றோம். அனைத்து பிரிவுகளிலும் உமது ஆற்றலை எங்களுக்கு தருவீராக சுவாமி. எல்லா தடைகளையும் கடவுள் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. நீரே பிரசன்ன கடவுளாய் எங்களோடு கூட தங்கியிரும். தாழ்த்தி பணிகிறோம், இயேசு இரட்சகர் வழியாக வேண்டுகிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுக்கு புகழ்ச்சியாகவும் இறை திருப்பெயர் மாட்சிமை உறவும் நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை பாடல் 4 பாடுவோம். கீர்த்தனை 4 திரிமுதல். கிருபா சரணே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம். ஜகதல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம், சர்வேசா. நலர்வளர் ஏக திருத்துவ சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம், நம்பினே நீது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம், சர்வேசா. ஏதேமில் துல்லிப ஞானா சரணம், எழில் கருணை குருவானாய் சரணம், இனத்தோலை தருள் தருணம், பிரதாப என்பரனே சரணம், சர்வேசா. உலகில் மேவிய உலகா சரணம், போக்கிருவாசன ஒளியே சரணம், ஒளியருள்வாய் தருணம், மனுவோர் புத்தமனே சரணம், சர்வேசா. நித்திய கோத்திர நிமலா சரணம், நிதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம், நின்றவாறு முறைமுறையாக 139 சங்கீதம் 1 துவங்கி 10 முடிய உள்ள திருமொழிகளை முறைமுறையாக நாம் படிப்போம். சங்கீதம் 139 1 துவங்கி 10 முடிய. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
நான் விடியற் காலத்து சிட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தள்ளினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல, இதயத்தை கிழித்து உங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பெருமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர். நாம் முழந்தாளிட்டு மன்றாட்டு நிலைமையிலே நம்மை நாமே ஆய்ந்து அறிவோம். அனைத்து ஆற்றலும் பேரிரக்கமும் கொண்டிருக்கின்ற நமது கடவுளிடம் நாம் நமது பாவ பழிகளையும் பிழைகளையும் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பினுடைய உறுதியை பெற்று கொள்ளலாமே. அன்பு நிறைந்தவர்களே, ஒரு வார காலம் பாழ் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து வந்தோம். நமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் நல்லவர்கள், நல்ல எண்ணமுடையவர்கள், நல்ல உதடு உள்ளவர்கள் என தவறான கணக்கு போட்டு நம்மையே நாம் திருப்திப்படுத்தின தருணங்களை எண்ணி கடவுளிடம் வருந்தி, ஆண்டவரே, அநேக நேரங்கள் உமது பாதையை விட்டு என்னை விலக்கின தருணங்கள், உமது பேரன்பிற்கு இணையாக நான் எதுவும் செய்யாதபடி தன்னிச்சையாய் வாழ்ந்து நீர் என்னை நெருக்கி ஏவின போதிலும் கூட என்னுடைய உள்ளம் உம்மை விட்டு பின்வாங்கி போன தருணங்கள். ஆண்டவரே, நான் மனமருந்துகிறேன். என்னுடைய எல்லா பாவ பழிகளையும் உம் திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் ஒழுங்காய் செய்து நிறைவேற்றவில்லை. குடும்பத்திற்கு நல்ல அடித்தளம் அமைக்காதவனாய் மனம்போல போன நாட்கள், பணிகளிலே நிர்விசாரம், ஏழைகளுக்கு உதவாமை, ஆண்டவரே, இன்னும் அநேக பாவங்கள், நம்பினவர்களுக்கு துரோகம் செய்த நிமிடங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒரு பாவியான மனுஷன், நாங்கள் ஒரு பாவியான மனுஷிகள் என்று சொல்கின்ற உணர்வுகளோடு கூட நமது அனைத்து பாவ எண்ணங்களையும் கடவுளுக்கு முன்பதாக மறைத்துக் கொள்ளாதபடிக்கு, பாவத்தை கடவுளுக்கு முன்பதாக முழுமையமாக தெரியப்படுத்தி நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, நிர்பந்தம் நிறைந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நிர்பந்தமான மனுஷர்கள் சுவாமி, எங்கள் பாவங்களை தயவு கூர்ந்து மன்னிப்பீரா என்று சொல்கின்ற உணர்வுகளோடு கூட நமது பாவத்தை அறிக்கை செய்யலாமே. என் கூற்றத்துக்கு தக்கதா செய்யாமல் தயவாயிரும் பிதாவே, என்னை பிள்ளையா இறங்கி நோக்கியருளும். இறங்குமே
சர்வ வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்த கடவுள் மன்னிப்பையும் மீட்பையும் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து தந்தருளி மீண்டும் பாவத்தில் வாழாதபடி பாவத்திலிருந்து மீண்டெடுக்கின்ற புது வாழ்வையும் தொடர்ந்து உங்கள் வாழ்வில் அவர் நிறைவாக தருவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் கடவுள் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. சோனைக்குள் நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்கும் உடையகளே. ஆமேன். அமருவோம். நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நான் படிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசையிலான இறைவார்த்தைகள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரையிலான வார்த்தை. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவளை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரேலனாகிய நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகி அவன் பட்டணத்து மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து பிற்பாடு ஏசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை ஏசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து இஸ்ரேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர்
நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய பாட்டின் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிட்டு. தேவனே உமைக்கே மகிமை உண்டாவதாக. வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 21 முடிய. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 21 முடிய. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளான அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவிலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்து அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனின் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகவும் இல்லை. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதபதி வாசித்து முடிந்தாயிற்று. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தியின் திருமறை பாகம் புனித லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 13 துவங்கி 21 முடிய உள்ள திருமொழிகளை நற்செய்தியின் திருமறை பாகமாக படிக்க கேட்போம். புனித லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 12 13 துவங்கி 21 முடிய உள்ள திரு வார்த்தைகள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து
பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவரை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இது வாழ்வு வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு மாட்சி உண்டாகட்டும். நாம் நின்றவாறு நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தல பற்றுறுதியின் மூலம் உறுதிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரி இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து இழந்தினார். பரமண்டலத்திற்கு ஏறி வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளுடைய வல்லபாசனை விற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்தவர்களே, வாழ்வு தருகின்ற கடவுளின் திருப்பாதத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் சென்ற நாட்களிலே இறைவன் நமது வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எண்ணி பார்ப்போம். எத்தனை பலவீனம், எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்து மோசங்கள், திகில்கள், பஞ்சங்கள், பட்டினிகள், தளர்வுகள், தனிமையான சூழ்நிலைகள், இழப்புகள். ஆனாலும் ஒன்றிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு இந்த தூய நாளிலே நம்முடைய உள்ளத்தின் மூலம் கடவுளை ஒன்றிணைந்து கடவுளுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்கும் கடவுளுக்கு மகிமை செலுத்துவதற்கும் நம்மை பணித்திருக்கிறாரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அன்பு நிறைந்தவர்களே, உங்கள் உள்ளத்தை கடவுளிடம் திறந்து கொடுங்கள். உங்களுடைய உள்ளத்தை உலகத்தையோ உலகத்தினுடைய செல்வத்திற்கோ திறந்து கொடுக்காதபடிக்கு கடவுளுக்கு நேராக திறந்து கொடுக்கின்ற பொழுது இவ்வுலகிலும் உங்களுடைய பொக்கிஷம் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி இறைமகன் இயேசுநாதர் நமக்கு தெளிவாக கற்று தந்திருக்கிறாரே. அன்பு நிறைந்தவர்களே, ஆக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை அசைவுறுகின்ற காரியங்கள் வந்தபோதும் அசைவுறாத ஆற்றலை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை சுகமாக தங்கியிருக்க பண்ணினாரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? கடவுளுக்கு நாம் மாட்சிமை செலுத்துவோமா? ஆண்டவர் நம்மிலே மகிழுகிற கடவுளாக இருக்கிறார். நமது ஸ்தோத்திர துதி பலிகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு புதுவாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் இணைந்து அவருடைய அன்புகளை நினைத்து, ஆமென், அவருடைய இரக்கங்களை நினைத்து, அவருடைய கிருபைகளை நினைத்து நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து கடவுளை நாம் ஆட்சிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தனிமைப்பட்டு கிடந்த நேரங்களிலே சுவாமி, ஆண்டவரே, இனி உதவுவார் யாரும் இல்லை என்று சொல்லி, இனி தயவு செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி தனித்து தத்தளித்த வேளைகளிலே அப்பா உமது வார்த்தையை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை திடப்படுத்தினீரே. எல்லோரும் இணைவோம். அன்புள்ளம் கொண்டவர்களே, உணர்ந்தவர்களாக கடவுளை நாம் போற்றி துதிக்கலாமே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளனை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளனை வெறுத்தேனையா. உந்தயை
பெரிதையா அன்பே உந்தையை பெரிதையா. எல்லாரும் பாடுவோமா? உந்தையை பெரிதையா அன்பே உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. எல்லாரும் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்தே தெரிந்த துரோகியாம் என்னை. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா மறந்தே தெரிந்த துரோகியாம் என்னை. அனைத்தி அன்பாலே என்னையும் அன்பாலே சுவே அனைத்தி அன்பாலே கரத்தால் அனைத்தி அன்பாலே. அன்பே அன்பே அன்பே. ஜெபத்தோடு கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்தார். ஆனந்தமா பரலோகத்தின் பரலோகத்தின் அருமை பொருளே ஆண்டவரே, பரலோகத்திலன் எத்தனை இரக்கம் சுவாமி, ஏனையா. எத்தனை பாசம் அப்பா, எத்தனை தியாகம் அப்பா. பொருளே கைவிடப்பட்ட சூழ்நிலை நீர் எங்களை பாதுகாத்தீரே அப்பா. உமக்கு நன்றி. உமது அன்புகளுக்காக உமக்கு நன்றி. உமது மீட்புகளுக்காக உமக்கு நன்றி. உமது பரிவுகளுக்காக உமக்கு நன்றி. உமது நம்பிக்கையை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. அறிவேனோ நன்றி பிதாவே. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த பிதாவே, உமது சமூகத்தில் எல்லாம் நிறைவாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குறைவுகளோடு வாழுகிற எங்கள் வாழ்வு உமது சமூகத்தில் ஒன்றிணைக்கின்ற பொழுது அது நிறைவு பெறுகிறது என்பதை தூய ஆவியானவர் எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சென்ற காலங்களை நாங்கள் நினைத்து பார்த்து உமது தயவும் உமது தியாகமும் உமது அரவணைப்பும் ஆண்டவரே எங்களை ஆற்றினதே. எங்கள் மேல் வைத்த அன்பின் வெளிப்பாட்டை ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்வில் தந்து எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்திருக்கிற உமது ஆண்டவரே பாசம் நிறைந்த அத்தனை உறவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரும் காலங்களும் நிகழ்காலமும் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்புடையதாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடவுள் எங்களுக்கு உருவாக்கி தருவீர் என்கின்ற அகமகிழ்வோடு கூட நம்பிக்கையோடு கூட அப்பா எங்கள் வாழ்வை உமது திரு சமூகத்திலே தருகிறோம். ஆவியானவர் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி செல்வீராக. எங்கள் திருச்சபையை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமது ஆற்றல் எங்கள் திருச்சபையில் வெளிப்படட்டும் சுவாமி. உமது தலைமைத்துவம் எங்கள் திருச்சபையில் எங்கும் கோலோச்சி காணப்படட்டும் சுவாமி. உமது ஆளுகை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் எங்கள் திருச்சபைகளை நிரம்பி வழியட்டும் சுவாமி. எங்கள் போதகரை கடவுள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை கடவுள் வர்த்திக்க பண்ணுவீராக ஆண்டவரே. கடவுளுடைய திருவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த திருச்சபையிலே பணியாற்றுவதற்கு கடவுளே தமது மகனை அழைத்து வந்திருக்கிறீரே சுவாமி. அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் கருவிகளாய் ஆண்டவரே நீர் உயர்த்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே தமது மகனை கொண்டு ஆண்டவரே உமது திட்டத்தை எங்கள் திருச்சபையிலே இந்த பிராந்தியத்திலே நிறைவேற்ற வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள்
திருச்சபையினுடைய சேரருக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, தூர ஆலோசனைகளையும் தூர சிந்தனைகளையும் கடவுள் தந்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே, தொலைநோக்கு பார்வைகள் அனைத்தும் திருப்பணி வாழ்விற்கு ஆண்டவர் பயன்பெறுகின்றதாக இருப்பதற்கு ஆண்டவரே நீர் அருள் செய்வீராக. எங்களுடைய பொருளாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனப்பட்ட நேரத்திலே உமது கரத்தை கொண்டு சுகப்படுத்தி ஆற்றல் படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கணக்கருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அறிவை தருவீராக, ஒரே சிந்தைகளை தருவீராக. ஏனைய ஒவ்வொரு பேராய மாமன்ற உறுப்பினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு பிரியமான மண் பாண்டங்களாக ஆண்டவர் எங்களுக்கு உருவாக்கி தருவீராக. சுவாமி, எங்கள் திருச்சபையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுடைய வாழ்விலே உமது பேராற்றலை தருவீராக அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா என்கிற மூன்றாவது அலைக்காக தேசம் ஆண்டவரே மிகவும் பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சுவாமி. இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்கின்ற ஆண்டவரே கருத்துக்கள் நிறைவு வருகின்ற இந்த காலகட்டத்தில் அப்பா, எங்கள் திருச்சபை மக்களுடைய வாழ்விலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பேர் பாதுகாப்பை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் வாழ்வில் அதிக அக்கறை கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவர், உமது அன்பை வெளிப்படுத்துவீராக. எல்லா தீங்குகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து கொள்வீராக சுவாமி. ஆண்டவரே அப்பா, கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே வாலிப சகோதர சகோதரிமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பள்ளிக்கூடங்களிலே படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆண்டவரே நன்றாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இதனால் பிள்ளைகள் அறிவுத்திறனிலே பின்தங்கி காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. பரிசுத்த பிதாவே, ஞானத்தின் ஊற்றாக இருக்கிற உமது சமூகத்திலே அவர்கள் அடைக்கலம் புகுவார்கள் என்று சொன்னார். அவர்களை அறிவுகளாய் ஆண்டவரே அறிவின் கருவிகளாய் எடுத்து பயன்படுத்துவீரே சுவாமி. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பேற்பட்ட ஆண்டவரே நல்ல அறிவுகளையும் நல்ல ஆலோசனைகளையும் நல்ல அறிவுரைகளையும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நிறைவாய் தர வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் சிக்குண்டு தவிக்க கூடாதே. நுகர்வு கலாச்சாரத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அடிமைப்படக்கூடாது. ஆண்டவருடைய சத்திய திருவார்த்தையை தமது பிள்ளைகள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள வேண்டுமே சுவாமி. அதுவே வாழ்வினுடைய மையமாக வைத்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் திருச்சபையிலே கொழுந்து விட்டு எரிய வேண்டுமே. எங்கள் வாலிப பிள்ளைகளை, எங்கள் வாலிப சகோதர சகோதரிகளை திருச்சபைகளுக்கு தூண்களாக தருவீராக அப்பா. ஆண்டவரே, வாலிபம் என் கர்த்தருக்கு உரியது, வாலிபம் என் ஆண்டவருக்கு உரியது என்கிற ஒரு தீராத பக்தியை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் தருவீராக சுவாமி. அற்ப சுகங்களுக்காக சிற்றின்பங்களுக்காக வாழ்வை சிதைத்து கொள்ளாதபடிக்கு பேரன்புகளின் வாழ்வை ஆண்டவரே தமது பிள்ளைகள் கொண்டாட வேண்டுமே சுவாமி. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற எல்லா யாவரையும் மதிக்கிற வாழ்விற்கு எது நன்மை பயக்குமோ அதையே தொடர்ந்து அதை பிடித்து கொண்டிருக்கிற வாலிப உள்ளங்களை எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே நீர் எழுப்பி தருவீராக. வாலிபர்கள் வழியாக எழுப்புதலை காண செய்கிற ஆண்டவரே உமது மகா மேன்மைகளை மகா அன்பை எங்கள் திருச்சபையிலே நீர் வெளிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உயர் படிப்புகளுக்காக காத்திருக்கிற மக்கள், படித்து வேலைக்காக காத்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வாழ்விற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஆண்டவரே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் சுவாமி. இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் திருமணம் நடைபெறவில்லையே என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு நிற்கிற உமது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆண்டவரே அந்த குறைவுகளை மாற்றி போடுவீராக. தமது பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே அந்த மேன்மைகளை கொண்டாடி மகிழனுமை சுவாமி. ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி நிற்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை அவதூறுகள் சுவாமி, எத்தனை வன்சொற்கள் சுவாமி, இவற்றினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஒரு விடியலை தருவீராக சுவாமி. அடைக்கப்பட்டிருக்கின்ற கற்பங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு மாட்சி உண்டாக திறக்கப்பட்டு தமது பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே அந்த
அருள் கொடைகளை, சுதந்திரம் என்கிற அருள் கொடைகளை, கற்பத்தின் கனி என்கிற அருள் கொடைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று தேவனுக்கு சான்றாய் வாழணுமே. அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்விலும் எனக்கும் இந்த குறை நீங்காதா? ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீர் கேட்கிற கடவுள் சுவாமி, விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற கடவுள் சுவாமி. ஆண்டவரே, நீர் கேட்கிற அனைவருக்கும் ஆண்டவரே திரும்ப கொடுக்கிற கடவுள் அப்பா. உம்மை நம்புகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்வீராக அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களை பணியாற்றுகிற எங்கள் திருச்சபை மக்களுடைய வாழ்விலும் கடவுள் ஆண்டவரே பாதுகாப்பை தருவீராக. பெரியவர்கள், வயோதிபர்கள், முதியவர்கள், பலவீனத்தின் படுக்கையில் காணப்படுகின்றவர்கள், வியாதியின் படுக்கையில் காணப்படுகிறவர்கள், ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆலயம் சரியாக திறக்கப்படவில்லை, இல்லங்கள் தோறும் ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதி சீக்கிரத்திலே இந்த தடைகள் நீங்கி ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு இனி ஆலயத்திற்கு தமது பிள்ளைகள் மக்கள் வருகின்ற பொழுது ஒரு எழுப்புதலின் தீயோடு, ஒரு எழுப்புதலுடைய சிந்தைகளோடு கூட கடவுளை வந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த அண்மையில் வாழுகிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிமார்களுக்காக, பெரியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், தின வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமது அண்டையவர்களுடைய வாழ்வையும் அவர்கள் கைகளையும் திடப்படுத்துவீராக சுவாமி. பொருளாதாரத்திலே பின்தங்கி காணப்படுகிற மக்கள், கடன் பாரங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவர்களை ஆண்டவரே மிகுந்த சமாதானத்தோடு காத்து நடத்துவீரே அப்பா. அப்பேற்பட்ட ஆறுதலின் வாக்குறுதிகளை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோமே சிவன் நாமத்தினால். ஆண்டவரே, எங்கள் குமரி மாவட்டத்திற்காக, பேராயத்திற்காக, பேராய நிறுவனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபைகளுக்காக, திருச்சபையில் பணியாற்றுகிற போதக பிதாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பேராய ஆண்டவரே அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் திடப்படுத்துவீராக. எங்கள் பேராயத்திலே நீதி நடக்கட்டும் ஆண்டவரே, சமத்துவம் மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. அநீதியை விரும்புகிற கர்த்தர் நீர் அல்ல. உமது பெயரை கொண்டு நீதியாய் செயல்படுகிற தலைவர்களை ஆண்டவரே எங்கள் பேராயத்தில் தேவரீர் உருவாக்கி தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக சுவாமி. தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அரசியல் தலைவர்மார்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இணை அமைச்சர்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல திட்டங்களை ஆண்டவர் மக்களுக்கு தர வேண்டுமே சுவாமி. சமத்துவம் எங்கும் பரவ வேண்டுமே சுவாமி. அடித்தட்டு மக்களுக்கும் நீதி கிடைக்கணுமே அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தேவன் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்திலே, நாங்கள் வாழுகிற மாநிலங்களிலே அரசியல் தலைவர்கள் மூலமாக, ஆளுகை தலைவர்கள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக கிடைக்க தேவனாய் கடவுளே நீர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதமரை ஆசீர்வதியும், நல் எண்ணங்களை தருவீராக சுவாமி. ஆண்டவரே, மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. விலைவாசனுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. பாமர மக்களுடைய நிலை கேள்விக்குறியாக ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, இந்த நிலையில் மாறணும் அப்பா. தேசத்திலே உமது ஆளுகை கடந்து வரணுமே ஆண்டவரே. என் தேவனாய கடவுளே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசம் ஒரு எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட வேண்டுமே. நற்செய்தியின் தாக்கம் எங்கு பரவ வேண்டுமே. அருள் பணியாளர்கள் எழும்ப வேண்டுமே. அருள் பணியாளர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவரே, தேசமே மகிழ்ந்து களி கூறணுமே அப்பா. இது பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவர், நாங்கள் அப்ரோஜனமற்ற பணியாளர்கள் சுவாமி. நாங்கள் அப்ரோஜனமற்ற பணியாளர்கள் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தினுடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் உமது சமூகத்தை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிற விண்ணப்பங்களாக அப்பா, பதில் வரும் என்கிற நம்பிக்கையோடு கூட உமது சமூகத்தை நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் மாறணும் அப்பா. இயல்பு நிலைமைகள் திருமணம் சுவாமி. எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா தொற்று என்கிற வியாதி ஒன்று கூட இருக்கக்கூடாது. உமது கோபம் தணிய வேண்டும் சுவாமி. தேசம் சீர்பருந்தி காணப்படணுமே சுவாமி. நாங்களும் இயல்பு நிலைக்கு திரும்பி தொடர்ந்து ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள் வாழணும் அப்பா.
ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த தொழுகையை ஒரு முறை கூட உமது கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ந்து வருகிற அத்தனை பிரிவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இறைவாக்குக்காக நன்றி சொல்கிறோம். இறைவாக்கை தருகிற எங்கள் போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையினால் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நாங்கள் கண்டுகொள்ளணுமே சுவாமி. தமது மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இறுதி வரையிலும் உமது அன்பின் கரம் எங்களை அரவணைக்கட்டும். தாழ்த்தி பணிகிறோம். இயேசு ரட்சகர் மூலமாக செபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆண்டவரே, வசனம் தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேசும். எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவீராக. நாங்கள் உண்மையே கண்டுகொள்ள எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். நாங்கள் படைத்த காணிக்கைகளோடு எங்களையே உம்முடைய பாதத்தில் ஒரு ஜீவ காணிக்கையாக படைக்கிறோம். நீரே எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நற்செய்தியாக படிக்க கேட்ட லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் அதன் 18வது வசனத்தை ஒருவர் படிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 12:18. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். லூக்கா 12:18. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் இல்லை என்றால் ஆத்மீக வாழ்வில் ஏற்படுகின்ற சவால்களை குறித்து திருமறை பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகள் வழியாக நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. இயேசுநாதருடைய வார்த்தைகள் அனைத்தும் இல்லை என்றால் இயேசுநாதர் நமக்கு தருகின்ற உவமைகளாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் ஏற்புடையதாக வாழ்வை வளப்படுத்துகின்றதாக அமைகின்றது. இன்று மனிதன் அதிகமாக மேன்மை பெற்று விளங்க வேண்டும் என்ற ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற சூழலிலே மனிதன் காணப்படுகின்றான். இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்ட வேளையிலே ஆஸ்தியை பாகம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? பின்பு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தூய பவுலாரும் சொல்லுகின்ற வேளையிலே பொருளாசை இல்லை என்ற பண ஆசை எல்லா தீங்குக்கும் காரணமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். பொருளாசை குறித்து இயேசுநாதர் சொல்லுகின்ற வேளையிலே உங்களுடைய சிந்தனை எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அது அழிந்து போகின்ற ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆனால் இன்று உலகத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே சம்பாதித்து சேர்க்க வேண்டும், பொருளை சேர்க்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லை என்றால் வளமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மனிதர் சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றான். எப்படியாக ஒரு பொருளாசை இல்லை என்றால் எப்படி உயர்ந்த நிலையிலே வாழ்வது
என்ற சிந்தனை இன்று உலகிலே காணப்படுகின்ற மானிடர்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. இங்கே இந்த மனிதன் சொல்லுகிறார், எனக்கு பிரித்து கொடுங்கள். சொத்து பிரித்து ஆகிவிட்டது, ஏராளமான விளைச்சல். அவர் சொல்லுகிறார், பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேகம் வருடங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான விளைச்சல். ஆத்துமாவே, உனக்காக எல்லாவற்றையும் நான் சேமித்து வைத்திருக்கின்றேன். நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாகிறீ என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகின்றான். அன்பானவர்களே, இதை நாம் சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வோடு இணைத்து இயேசுநாதருடைய உவமைகளை பார்க்கின்ற போது ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார் என்று சொன்னால், காட்டு மலர்களுக்கு அது உடுத்துவிட்டால் நம்மையும் போஷிக்க மாட்டாரோ என்ற கேள்வியை எழுப்புகின்றதை பார்க்கின்றோம். அருள்பணி பயிற்சி முடித்து தங்களுடைய பயிற்சி காலங்கள் முடிந்தது என்று நம்பிக்கையோடு வெளியே வந்த மாணவர்களில் ஒருவன் அருள்பணிக்கான ஆயத்தங்களை செய்த பேராசிரியரிடத்தில் போய் கேட்கின்றான், ஐயா, எங்களுக்கு நீர் ஆசி கூறி எங்களுக்கு விடை சொல்லி விடை பெற்றி எங்களை அனுப்புங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஆசிரியர் இந்த பயிற்சி முடித்த இறைப்பணிக்காக செல்லுகின்றவரிடத்திலே சொல்லுகின்றார், நீ ஆண்டவரிடத்திலே 2 காரியங்களை நீ கேட்க வேண்டும். ஒன்று, ஆண்டவரே, சிலுவை சுமப்பதற்கு மன வலிமையும் திளையும் நம்பிக்கையும் அதற்குரிய தோள்களையும் எனக்கு தாரும் என்று நீ கேட்க வேண்டும். என்றால் திருப்பணி, இல்லை என்றால் அருள்பணி என்பது பாடுகள், வேதனைகள், சோதனைகள் நிறைந்த ஒன்று. இந்த இறைப்பணியிலே சிலுவை சுமக்கின்ற அனுபவங்கள் வருகின்ற போது அதற்குரிய பலனை எனக்கு தாரும் என்று நீ முதலாவது கேட்க வேண்டும். இரண்டாவதாக அவர் சொல்லுகின்றார், நீ அருள்பணிக்காக புறப்பட்டு செல்லுகின்றாயே, ஆண்டவரே, என்னை செல்வந்தன் ஆக்கி விடாதேயும் என்று கற்றுக் கொடுக்க ஆசி கொடுக்கின்றார். முதலாவதாக நீ சிலுவை சுமப்பதற்காக ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக என்னை செல்வந்தன் ஆக்கும் என்று நீ ஆண்டவரிடத்திலே கேட்காதே, என்னை செல்வந்தன் ஆக்கிவிடாதேயும் என்று கேட்பாயாக. இப்படி கேட்டால் உன்னுடைய இறைப்பணி சிறப்பாக அமையும் என்று ஆசி கூறி அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பேராசிரியர் தன்னுடைய அருள்பணியாளரிடத்தில் சொன்ன ஆலோசனை பார்த்தீர்களா? ஒன்று, சிலுவை சுமக்க வேண்டும். இரண்டாவதாக ஆசீர்வதிக்க வேண்டும், அனுதினமுள்ள நன்மைகளை தர வேண்டும். செல்வந்தன் ஆகிவிட்டால் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக சென்றுவிடும். இன்றைய சூழலுள்ள அருள்பணியாளர்களை நாம் பார்க்கின்ற வேளையிலே கிறிஸ்தவராகிய நமக்கு அது ஒரு சவாலாக அமைகின்றது. இன்று அருள்பணியாளரிடத்திலே கேள்விகள் எழும்புகின்றது. சிலுவையா, சுகமா, இல்லை என்றால் செல்வமா என்று, ஏழ்மையா, ஏழ்மையோடு வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. செல்வந்தனாக வாழ்ந்தால் செல்வத்தின் மேல் நம்பிக்கையற்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். சிலுவை சுமப்பதற்கு தான் இயேசுநாதர் நம்மையும் அழைத்திருக்கின்றார். செல்வந்தனாக வாழ்வதற்கல்ல, பாடுகளை ஏற்பதற்கு, சிலுவையை சுமப்பதற்கு இந்த உலகத்திலே
துன்பத்தினூடாக கடந்து செல்லுகின்ற வாழ்க்கைதான் பக்தருடைய அனுபவங்கள். அருள்பணியாளர்கள், மேலே நாட்டிலிருந்து வந்த அருள்பணியாளர்களுடைய எண்ணமும் இவ்வண்ணமாகத்தான் காணப்பட்டது. நம்முடைய பிராந்தியத்தில் வந்த, நம்முடைய குமரியின் மண்ணிலே வந்த ரிங்கல்தோவை ஐயர், அவர் தன்னுடைய பணிவிடையை செய்கின்ற வேளையிலே தன்னுடைய தலையிலே அணிந்திருந்த வேறு ஒன்றும் இல்லை, வயறு பசிக்கின்றவில்லை, அந்த கூளை வாங்கி தன்னுடைய துப்பியில் வாங்கி குடித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் அன்று இந்த மிஷனரிகள் நம்முடைய நாட்டில் வந்ததன் வண்ணமாக நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தோம், நல்ல கல்வியை பெற்றுக்கொண்டோம், நல்ல ஆடையை அணிவதற்கு கற்றுக்கொண்டோம், உயர்ந்த அந்தஸ்தான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள மேநாட்டு அருள்பணியாளர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்டோம். அவர்கள் பாடுகளை சுமந்தார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள், செல்வந்தராக வாழ்ந்தவர்கள் இங்கே அவர்கள் ஏழ்மை நிலையிலே காணப்பட்டு அவர்களிடத்தில் இருந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் இந்த மண்ணிலே நமக்காக வைத்தார்கள், வைத்துவிட்டு கடந்து சென்றார்கள். இன்றைய நிலையை ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருள்பணியாளர்கள் ஆரம்பித்ததை இன்று சீராக்குகின்றோமா? இல்லை என்றால் அதன் வழியாக தனக்கு ஆதாயம் உருவாக்கி பெரியவர்களாக, இல்லை என்றால் பணக்காரர்களாக, கொள்ளைக்காரர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? சிந்தித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை படித்த பகுதியிலேயும் இந்த நிலைமை காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகின்றோம். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ராஜா அபகரித்த நிகழ்ச்சி. ஏழ்மையிலே தன்னுடைய நிலையை உருவாக்கினவன் இந்த திராட்சை தோட்டத்திற்காக இஸ்ரேலின் ராஜா ஆசைப்படுகின்றான். தன்னுடைய இந்த தோட்டத்தை அபகரிப்பதற்காக எப்படியாவது அபகரிக்க வேண்டும், கொழுமையாக இருந்ததை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஆசைப்படுகின்றான். சோகத்தோடு இருக்கின்ற வேளையிலே அன்பு மனைவி வந்து சொல்லுகின்றாள், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் இந்த நாட்டின் அரசராக இருக்கிறீரே, உம்முடைய கரத்தில் எல்லா ஆளுகையும் மகிமையும் வல்லமையும் எல்லாம் இருக்கின்றது, நீர் போய் சுகமாய் படுத்துக்கொள்ளும். மனைவியின் ஆலோசனை ராஜா கேட்டார். இன்று நம்முடைய ஆலோசனைகள் குடும்பத்திற்கு எவ்விதமாக காணப்படுகிறது? ஒருவர் தவறு செய்கின்றார் என்றால் சில அம்மாமார்கள் அவனை விடக்கூடாது என்று ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அவன் நமக்கு ஏன் இப்படி செய்தான், விடக்கூடாது, நீங்கள் போய் நீதிமன்றத்தை நாடுங்கள், வழக்கு தொடருங்கள் என்று சொல்லுகின்ற ஆலோசனையாம். இல்லை, நமக்கு இருக்கின்றது போதும் என்று சொல்லுகின்ற ஆலோசனையாம். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரிப்பதற்காக ஆகாபின் மனைவியின் துராலோசனை நாபோத்தை கொலை செய்ய வைத்தது. கல்லறிந்து கொண்டார்கள். திராட்சை அந்த செய்தியை மனைவி கணவனிடத்தை சொல்லுகின்றார், நீர் எழுந்து மன நிம்மதியாயிரும், நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சென்று அதை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் என்று சொல்லி அனுப்புகின்றாள். ஏன் நாபோத்தை கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட்டார். நிம்மதியாகத்தான் இருந்தது. ஆனால் ஏழ்மை நிலையை, ஒருவருடைய உயிரை பறித்துவிட்டு அந்த சொத்தை அபகரித்தது தவறு என்பதை தீர்க்கதரிசி எச்சரிப்பு கொடுக்கின்றார். ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்ற வேளையிலே நாம் நமது வாழ்வை திருப்ப அழைக்கப்படுகின்றோம்.
யோபு சொல்லுகின்ற வேளையிலே யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே பக்தன் சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றார். எல்லா ஆசைகளையும் தந்தது ஆண்டவர் தந்தார். செல்வ சீமானாகத்தான் யோபு வாழ்க்கையிலே காணப்பட்டான். ஏராளமான ஆடு மாடுகள், வேலையாட்கள், பிள்ளைகள் எல்லாம் காணப்பட்டது. ஆனால் உலகிற்கு தன்னை அடிபணியாதன் வழியாக எல்லாம் இழந்து போகின்றான். தன்னுடைய சரீரத்திலே வியாதிப்பட்டவனாக காணப்பட்டான். அவன் அந்த எல்லாம் இழந்த போதே சொல்லுகின்றான், நான் இந்த உலகிலே வந்தது நிர்வாணியாய்த்தான் வந்தேன், நான் நிர்வாணியாய்த்தான் அவ்விடத்திற்கு செல்லுவேன். எல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு நன்றி என்று சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையில், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த மனித வாழ்க்கையில் அநேக தரம் நாம் ஆண்டவரை குறை சொல்லுகின்றோம். ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார், எனக்கு இந்த பிரச்சனை வந்தது நியாயமா? ஆண்டவரிடத்திலே நாம் கேள்விகளை எழுப்புகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே கேள்வி எழுப்புவதற்கு நமக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் என்ன கடினமான பாதைகள் வந்து கொள்ளலாம், இழப்புகள் வந்து விடலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கேட்பதற்கு உங்களுக்கு நமக்கு உரிமை இல்லை. மாறாக ஆண்டவரே இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய விருப்பம் என்பதை நாம் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகின்ற வேளையிலே தான் கடவுளுடைய ஆசியை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். யோபுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற வேளையிலே முன்னிலைமையை விட பின்னிலைமை ரெண்டத்தனியான ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இரண்டாவதாக செழுமையின் வாழ்க்கை. நாம் நற்செய்தி பகுதியிலே படித்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு முன்னோர் சொல் பழமொழி ஒன்று சொல்வார்கள், பணம் கடல் நீரை போன்றது, அதிகம் குடிப்பவனுக்கு அதிகமான தாகம் உண்டாகும். பணம் கடல் நீர் போன்றது, விசாலமாக எல்லோருக்கும் உரியது. இந்த கடல் நீரை அதிகமாக பருகின்றவர்களுக்கு தான் தாகம், இன்னும் வேறை தண்ணி குடிக்க வேண்டும் என்றுள்ள தாகம். கடல் நீர் பருகுவதன் வழியாக தாகம் தீராது. குடிக்க இன்னும் குடிக்கலாம் என்று தோன்றும். அதே போன்றுதான் இன்று செல்வம் கடல் நீர் போன்றது. சேமிக்க நிறைவு ஒருவருக்கும் ஏற்படுகிறதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் அமெரிக்க தேசத்திலே கணவனும் மனைவியாக வேலை செய்கிறார்கள். மருத்துவத்துறையிலே வேலை செய்கிறார்கள். மருத்துவத்துறையிலே வேலை பார்த்தால் ஏராளமான வருவாய் உண்டு. இருப்பினும் அவர்கள் அங்கும் ஒரு திருச்சபையிலே ஊழியக்காரர் என்ற பெயரோடு பணிவிடை செய்து இந்திய தேசத்தில் வந்து இறையியல் கல்லூரிகளை அமைத்து, ஆகவே அதனால் அவர் ஓய்வு பெற்ற பிறகு வருடத்திற்கு ஒரு முறை வருவார். 6 மாதங்கள் இறையியல் கல்லூரி கவனிப்பார். அதே வேளையிலே தனக்குரிய ஏராளமான நிலங்களையும் ரப்பர் எஸ்டேட் இவைகளையும் அவர் கவனிப்பார். அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒரு நாளை பிள்ளைகளிடத்தில் அவர் சொல்லுகின்றார், நீங்கள் நம்முடைய நாட்டிலே போய் பார்க்க வேண்டும், உங்களுக்காக நான் ஏராளம் சொத்து சேமித்து வைத்திருக்கிறேன், நீங்கள் அவர்களை பராமரிப்பதற்காக செல்ல வேண்டும். ஒருவர் 6 மாதம், அடுத்தவர் 6 மாதம், நான் 6 மாதம் குடும்பமாக போவேன் என்றெல்லாம் சொல்லி சென்றார்கள். ஆனால் நடந்தது என்ன? பிள்ளைகள் சொன்னார்கள், நீங்கள் செய்தது ஒன்று எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இந்த மண்ணிலே இருக்கின்றோம், இந்த மண்ணிலே நாங்கள் சொகுசான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம், இறைப்பணி செய்கின்றோம்,
இது எங்களுக்கு நிறைவை தருகின்றது என்று சொன்னார்கள். ஆகவே இந்த சொத்துக்களை இப்பொழுது பராமரிப்பு இல்லாத சூழலில் காணப்படுகிறது. வந்த பிற்பாடு 6 மாதத்துக்கு பிற்பாடாவது அவர் போகக்கூடாதா? போகவில்லை. அங்கிருந்து அமெரிக்கன் எம்பசி, இந்தியன் எம்பசிக்கு தகவல் கொடுத்து காவல்துறையினர் வீடு தேடி வந்து நீங்கள் இங்கே நிற்க இயலாது, உடனே ஃப்ளைட் ஏறி செல்லுங்கள் என்று சொல்லி உடனடியாக அமெரிக்க தேசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். உழைத்தது எல்லாமே இங்கே வீண். கல்லூரி இருக்கின்றது, ஆனால் அவர்கள் இங்கே இல்லாதனாலே அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை குறைத்து கொண்டார். இந்த கல்லூரியின் பேரை சொல்லி அங்கு அதிகமாக பணத்தை சம்பாதிக்கின்றார். இங்கே அவர் பணத்தை கொடுக்காது, ஊதியம் கொடுக்காது, 5000 4000 ரூபாய் என்று இப்போதெல்லாம் முன்னாலே அவர் செய்து கொண்டார். எனக்கு வேறு வருமானம் இல்லை என்று சொல்லி கொண்டே சென்றார். கடல் நீர் குடித்து கொண்டே இருக்கிறவனுக்கு தாகம் ஒரு காலம் தீராது. இவனமாகத்தான் மனித வாழ்க்கை. இந்த மனிதனும் சொல்லுகிறார், ஆத்துமாவே புசித்து குறித்து இளைப்பாரி இரு, களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மதிகீடனே, இன்று உன் ஆத்மா போனால் எங்கே செல்லும்? மதிகீடனே என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசிகளை, அந்த செழுமை நிறைந்த வாழ்வினை நாம் ஆண்டவருக்கென்று பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை நாம் அசிசி நாட்டு நகரத்து பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது, அவர் மிக பெரிய செல்வந்தனாக பிறந்தார். அவர் இயேசுவை துறவரத்தின் வழியாக கண்டுகொண்டார். கண்டுகொண்டு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கென்று கொடுத்துவிட்டு தானும் ஒரு ஏழை என்பதை அந்த வேடமணிந்து ஏழைகளோடு ஏழையாக இருந்து செயல்பட்டார். அவருக்கு கத்தோலிக்க சபையார் அவருக்கு தூயவர் என்று சொல்லுகின்ற பட்டத்தையும் கொடுத்தது. ஏன்? அவர் வாழ்ந்தார், இறை மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக செயல்பட்டார், மக்களுக்காக தன்னையும் மக்களோடு இணைத்து கொண்டார். இந்த உலகத்திலே நாம் மக்களோடு இணைகின்ற வேளையிலே இறையாசி நம்மை தங்குகின்றது. இறையரசின் தகவுகள் நம்மை செழிப்பை அடைய செய்யும் என்பதிலே ஐயமில்லை. ஆண்டவர் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தொழுகைக்கு நிறைவாக ஞானப்பாடல் 468 பாடுவோம். கரையேறி உமதண்டை நிற்கும்போது இரட்சகா. ஏறி உமதண்டை நிற்கும்போது இரட்சகா, உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போய்விடும். ஆத்மா ஒன்றும் இரட்சிக்காமல் வெட்கத்தோடு
பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை பரிசுத்த வாழ்விற்கு நேராக அழைத்தீர். இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை தான் உண்டப்பா. அது நாங்கள் உமக்காக வாழ்வது, உம்முடைய சித்தத்தை செய்வது, உம்முடைய பணிவிடை செய்வது. செல்வம் அல்ல, ஏழ்மையோடு பணிவிடை செய்யும்போது ஆசிகள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்ற வேளையிலே நாம் சம்பிரமப்படுகின்றோம், பெருமிதப்படுகின்றோம். நம்மையும் பார்த்த ஆண்டவர் ஒருவேளை அந்த செல்வந்தனுக்கு சொன்ன வார்த்தையை போல மதிகேடனே என்ற வார்த்தை நமக்கும் கிடைக்கும் அல்லவா? நாம் அதை நிலைக்கு செல்லாவணும். இறையரசை தேடுவோம், இறையரசை கட்டுவோம், இறையரசின் பணிகளுக்காய் செயல்பட நம்மையும் அர்ப்பணிக்க அருள் தருவீராக. இப்போதும் ஆண்டவரே, ஆண்டவர் தேசத்தில் இருக்கின்ற நெருக்கடிகளை நீர் பார்க்கின்றீர். நாங்கள் மறு அறிவிப்பு வருகின்ற வரையிலும் எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து ஜெபித்து கர்த்தருக்கென்று வாழ பணிவிடை செய்ய ஆண்டவர் எங்களை வழிநடத்துவீராக. எங்களை இப்பொழுது சமாதானத்தோடு அனுப்பும். எங்கள் பலவீனங்கள், பாடுகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அகற்றி மன நிறைவோடு நாங்கள் கடந்து செல்ல அருள் தாரும். ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது கர்த்தரின் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.